ட்ரஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு டாபிக் வந்து ஹானரரி அவார்ட்ஸ் ஆர் மேபி ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பண்டிட் தீன் தயாள் உபாத்யே ஹிந்தி வித்யாபீட். ஸோ இந்த ஆர்கனைசேஷனில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் வந்து உண்மையிலே ஜெனுவின் தானா இல்லை ஃபேக் தானா, இவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்ஸ் வந்து உண்மையிலே வேலிடா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு வந்து இவங்க சார்ஜஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணுறாங்களா, இந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ண அப்ரூவல்ஸ் ஆர் மேபி அக்ரிடேஷன்ஸ் வந்து ஜெனுவினா இல்லை ஃபேக்கா இல்லை வந்து ரொம்ப குறைய ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து இருக்குதா, இவங்க ஆக்சுவலாக ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு தகுதியானவர்களா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஆர்கனைசேஷனுக்கும் இன்னும் ஒரு 2-3 ஆர்கனைசேஷன்ஸ் கூட ஒரு மாதிரி லிங்க் ஆர் மேபி கம்யூனிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பண்டிட் தீன் தயாள் உபாத்யே ஹிந்தி வித்யாபீட் இந்த இன்ஸ்டிடியூஷன் கொடுக்கக்கூடிய ஹானரரி அவார்ட்ஸோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் ஆர் மேபி ஆர்கனைசேஷன் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பண்டிட் தீன் தயாள் உபாத்யே ஹிந்தி வித்யாபீட் இப்படி வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஹிந்தியில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய வெப்சைட் வந்து கோ த்ரூ பண்ணும்போது தீன் தயாள் ஹிந்தி வித்யாபீட்.com, இதுக்கு ஒரு டெலிஃபோன் நம்பர் வந்து இந்தியன் நம்பர் வந்து இருக்குது. இமெயில் ஐடி வந்து ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் ஐடி தான் வச்சுருக்காங்க, ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக் இமெயில் ஐடி இல்லை. ஸோ இதில் வந்து கோ த்ரூ பண்ணும்போது ஹோம் அப்படின்னு வந்து இருக்குது, ஹோமி அப்படின்னு இருக்குது. ஸோ வெப்சைட்டை சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காகவே இல்லை. ஸோ இதுதான் நமக்கு தெரியுது. ஸோ சில அவார்ட்ஸுடைய ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உடனே நம்ம மக்கள் பார்த்த உடனே ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் யாருனாலும் எப்படினாலும் வாங்கலாம் அப்படிங்கிற வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து லேட்டஸ்ட் போஸ்ட், அதாவது வந்து பிளாக் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது அப்ஜெக்டிவே இல்லை. ஸோ அப்ஜெக்டிவே இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்களோ அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ லீகல் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா அவங்க வந்து எவாலுவேட்டட் அண்ட் அசஸ்ட் பை QVA அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த QVA பற்றி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, பட் ஸ்டில் ஒரு சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு வந்து இருக்குது. சரி, இவங்க வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்களே GAAFS.US, இந்த வெப்சைட்டே கோத்ரூ பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டோம். அதில் வந்து அக்ரிடிங் பாடிஸில் வந்து கோத்ரூ பண்ணும்போது இதில் QVA சர்டிஃபிகேஷனில் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்து பார்த்துட்டோம். நம்ம சப்மிட் அப்படிங்கிற வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து இன்வேலிட் சர்டிஃபிகேட் ஆர் கம்பெனி நேம் அப்படின்னு வந்து வந்துட்டு. ஸோ அவங்க மென்ஷன் பண்ண ஒரு சர்டிஃபிகேட் கூட அவங்களால வந்து வெரிஃபை பண்ண முடியல. இதை வச்சுட்டு அவங்க வந்து ஹானரரி அவார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்காங்க. இப்போ பாருங்கள் 2024லலாம் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. எல்லாமே வந்து ஹிந்தி லாங்குவேஜில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவார்ட் செரமனிஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஈவன் மீடியா ஆர் மேபி நியூஸ் பேப்பரில் கூட இவங்களுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது வந்து 30 ஜூலை 2024 கூட இவங்க வந்து நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சில சோஷியல் சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸில் இவங்க வந்து இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அவார்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ வெப்சைட்டில் நிறைய செக்ஷன்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஈவன் அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் கூட அஃபிலியேஷன் அட்ரஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இந்த டெலிஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் எந்த டைமில் ஃபோன் பண்ணாலும் பெருசாக அவங்க எடுக்கிறதே இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட இமெயில் ஐடி வந்து ஜஸ்ட் ஒரு ஜிமெயில் ஐடி தான் இருக்குது. ஹோமி அப்படிங்கிற ஒரு செக்ஷன், அதாவது ஹோம் செக்ஷனில் வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பில்டிங்கோடைய ஃபோட்டோ காமிச்சிருக்காங்க, சில பிளாக் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இந்த வெப்சைட்லேயே வந்து இருக்குது. சரி, கொஞ்சம் வந்து கூகுளில் சர்ச் பண்ணும்போது இந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து, அதாவது வந்து ஃபவுண்டர் சேர்பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வாங்கிக்கிற வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கோத்ரூ பண்ணும்போது டாக்டர் ஜில் ரெனி வுட், இவங்க வந்து ஃபவுண்டர் சேர்பர்சன் ஃபார் IAM இன்டர்நேஷ்னல் அகாடமிக் மீடியா ஓஹியோ USA, இவங்க வந்து இந்த ஒரு பர்டிகுலர் யூனிவர்சிட்டியிலேருந்து ஹானரரி அவார்ட் வாங்கியிருக்காங்க. சரி, இவங்கள பற்றி கொஞ்சம் வந்து கோத்ரூ பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சோம். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு செக்ரட்டரி ஜெனரல் வந்து இருக்காங்க, சதீஷ் எட்மண்ட் நிக்கலஸ். இவர் வந்து ஃப்ரம் கேரளா. சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. என்ன அப்படின்னா,
iaminterntionalmedia.org. ஸோ இதை வந்து இவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி மாதிரி வந்து இருக்குது. கொஞ்சம் கீழே கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து சில மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா WHRPC, சரிங்களா? ஸோ இந்த இதில் வந்து அவங்க வந்து மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க. இது போக HDAC, ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில், இங்கேயும் அவங்க வந்து மெம்பர்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து இப்போ வந்து நேஷ்னல் வைஸ் பிரசிடென்ட் டு WHRPC அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ செக்ஷன்லேயே வந்து வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷன், ஹானரரி டாக்டரேட் அவார்ட் கவுன்சில், இந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்க்கலன்னா தயவுசெய்து வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆர்கனைசேஷன்ஸும் மேனேஜ் பண்ணுறது ஒரே பர்சன் தான். ஸோ அதையும் வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்படிப்பட்ட வர்ச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இங்கே அவங்களுடைய வெப்சைட்டில் கூட அவங்க கேலரி செக்ஷனில் வந்து அவங்களுடைய ஹானரரி அவார்ட் ஃபோட்டோஸை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்க முடியுது. எல்லா இடத்துலையும் அந்த கேரளா செக்ரட்டரி ஜெனரலுடைய ஃபோட்டோ இங்கே வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீட்டெயில்ஸ் ஆர் மேபி கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியல. இவங்களுடைய டெலிஃபோன் நம்பரை வந்து எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் அவங்க வந்து பிக் பண்ணுறதில்ல. இவங்க அப்ரூவல்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸில் வந்து ஒரே ஒரு அப்ரூவல் ஆர் மேபி அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. அந்த அக்ரிடேஷன் கூட வெரிஃபை பண்ண முடியல. ஆக்சுவலாக இவங்க UGC ரெகக்னைஸ் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் ஹானரரி அவார்ட்ஸ் ஆர் மேபி ஹானரரி டாக்டரேட் அவார்ட் செரமனிஸை தொடர்ந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. மக்களும் இதை ஏமாந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஹானரரி டாக்டரேட் அவார்ட் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறதுக்காக மினிமம் 20,000 இன் இந்தியன் ருபீஸ் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஹிந்தி லாங்குவேஜில் இருக்குது. ஃபாரின் நேஷனல்ஸ்க்கு மட்டும் இங்கிலீஷ் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹானரரி அவார்ட் சர்டிஃபிகேட்ஸை வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. செல்ஃப் ப்ரமோஷன்ஸ்க்கோ இல்லை ஃபாரின் பாடிஸ் அட்டஸ்டேஷனுக்கோ நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டாக செயல்பட்டு இந்த மாதிரி ஹானரரி டாக்டரேட் அவார்ட் செரமனிஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு ஜெனியூனான ரிவ்யூ ஆஃப் ஹானரரி அவார்ட்ஸ் ஆர் மேபி ஹானரரி டாக்டரேட் அவார்ட்ஸ் எல்லாருமே. அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.